இந்த படத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய், ஒரு ராஜேந்திர சாரோட சினிமாட்டோகிராஃபர் லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் கன்னடத்தில் நிறைய படங்களில் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கும் வீரங்கி சர்மாவுக்கும் கேவி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன். கா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம்னு ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ் வந்தோட ஒரு கர்வம் வந்துடும், நம்ம தாய்மொழி விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள், அதில் இருந்த அந்த பரிமாணங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸை நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப இதை பற்றி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்டலாம் சொன்னாரு, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது லாஸ்ட், இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்கள் டைலாக் பற்றியும் அவர் அந்த பொண்ணு ரம்யா பற்றியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதனால உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் என்ஜிஓவுக்கு ஒரு ஆண்டம் இருக்கு, அது எழுதுனது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற எண்ணம் தனிமலம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பற்றி பேசணும். நான் என்னை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. கலா மாஸ்டர் என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லை, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்தில் இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அந்தரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசுல நான் அந்தரத்தில் தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசாக இருக்காது. அதனால அந்த 4 டான்சர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்டில். அப்போ கலா சொல்லுவாங்க, நான் இல்லாமல் நீங்கள் அந்த அந்தரத்தில் தொங்கக்கூடாது, அதனால் ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த வேலை தொங்கும்போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யார் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மொழி நாட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் உயிரை காப்பாற்றின கலாக்கு நன்றி. வைஜிமேந்திர சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணன், அப்புறம் சமுத்திரக்கனி சார், நீங்கள் பால்சந்தர் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. நீங்கள் டைரக்ஷன்லேயும் சரி, டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதே ஒரு சுகம் தான். நான் சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் உங்களோட பாடல்கள் அந்த படத்தில் இருந்தது. ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்தில் அவரோட பாடல்களை கேட்கணும். அதில் நாமும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியாக இருக்கும். இப்போது நான் பெங்களூருக்கு போனால் புத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை உங்களுக்கு இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம் தான், ரொம்ப அபாரமாக இருக்குது. அண்ட் சமுத்திரக்கனி சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு டே என் கூட தான் இருக்கு. அவர் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் அவங்களோட ஃபேன். அந்த டைலாக் எனக்கு புரிஞ்சிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் எனக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் நான் கேட்பாரு, அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே இதை அப்படி பண்ணிக்கலாமா. எனக்கு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. ஆனால் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அந்த ரொம்ப ஒரு 1, 2, 3rd பர்சன் அப்படியே ஆம்னி ப்ரெசென்ட்டாக இருக்கிறது நீங்கள் தான். ப்ரொடியூசர்
உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்போதான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலேயுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்கள் இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, என்னோட ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்தில் கூட. பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமாக கேமரா முன்னாடி இருக்காது அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிமில் ரம்யா யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் விஜய், ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸு. அப்புறம் சுரேஷ்னா ஒரே ஷாட்டில் பண்ணலாம்பாங்க. பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேரும் வேறு பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைத்தியராக பார்த்துட்டே இருப்பார். நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி கடிக்கிறாயான்ற மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன். அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனால் ரொம்ப ஆயாசமா அதை தான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீனும் ஓகே, விஜயமேந்திரா ஓகே, சமுதிரகனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டது அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளோ நல்லாச்சு. சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கமிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப சுகமான அனுபவமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அவர் வந்து சிந்து வரையில் அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்ல கசரத்து வாங்கறதெல்லாம் பார்த்தாரு. ஆனால் எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அந்த படம் பண்ணும்போது நாங்கள் வந்து உண்மையாக சின்சியராக அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாமல் இருந்தோம். அந்த ஒரு விஷயம் நான் வாண்டட் ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போது ஜூரியில் சேர்மனாக இருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டுமா அந்த ஷார்ட்டாக தான் ஒரு நேஷனல் கொடுத்தோம். இன்னொன்று உன்னுடைய குரல் அந்த மாடலேஷன் வந்து டபி இல்லையமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், டபிங்கெலாம் நான் தமிழ் போட்டு புரிய வைக்கணும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல்ஸ் சேர்ந்தா ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரதுக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் சரியாகும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்போ அது ஆரம்பிச்சிட்டீங்களா சார், நினைக்கவே இல்லை சார். அதை பற்றி இல்லை, சீக்கிரம் பண்ணுங்க. நல்ல படம். இது நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு. இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தடவை பார்த்தார். அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாரா எனக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், குமாரபாண்டியன் இல்லையா. அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை பண்ண இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 years, அவருக்கும் நன்றி. இந்த மாதிரி கலா மாஸ்டர் வந்து எல்லாருமே இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த படம் பார்க்கல, 4 தடவை கூப்பிட்ட வரல, அது வேற விஷயம். ஆனால் என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் இதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடும். என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும்னு பயமா இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமா இருக்கேன் எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ் எல்லாத்தையும் அவடம் விட்டு விடு. கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சரி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்கள் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள்,
இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சேர்ந்த படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ந்திருக்கீங்க. அது சக்சஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. தயவு செய்து இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாஸ் அவங்க இப்படி கொடுத்தாலும் ரசிப்பாங்க. தயவு செய்து தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனையை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவி ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை சலனை ஒளி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசன் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கு நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு இவர் வந்து எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபோன்னு இவரை சொல்வார். காரணம் என்னன்னு நீங்க சிரிக்க கூடாது. சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபோன் தான் சொல்லுவாங்க. அதுதான் ரேர். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் an editor, assistant director, காஸ்டியூமர். நம்ம தாக்ஷியன் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தா எங்களுக்கு திட்டு வாங்கிக்கிறது வருவாங்க. ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க்கர். ஐ மீன்ஸ் வி டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர். அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையலை படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்க அழகா மக்கள் கிட்ட கொடுக்க போகும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தில் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸ்ல. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லிடுறேன்னா ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் ஒய்இபி அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கவிஞருக்கு வார்த்தை, என்னை பெற்ற தந்தை ஒய்இபி, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையே எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவை ஒத்துப்பார். The greatest music director I have ever heard, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்திரன் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம் சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படியே அபிஷேக் பண்ணியிருப்பார் திரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நான் இந்த என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார். இந்த நான் மிஸ் பண்ணிட்டேன் அவர் பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் என்னென்ன சொல்றது தெரியல. முக்கியமாக ஒன்ஸ் அகேன் இங்கே 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்க பிஆர் ரியாஸ் அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு விசில் அடிங்க அப்பதான் நிறைய மேட்டர் கொடுப்பாரு. சுரேஷ் கிருஷ்ணா அவர் ஒத்துப்பாங்க. நீங்க சுரேஷ் சார் கொடுத்தாரு சார் உங்களுக்கு எங்க 2 பேருக்கும் ஒரு சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சோம்ன்றது கணக்கிடல. அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்திருக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக என்ன ஒரு கோஆபரேஷன், என்ன ஒரு கோஆபரேஷன். என்னோட 80s 90s டேஸ் நான் போயிட்டேன். ஒரு படம் ஃபேமிலி மாதிரி இருக்கும். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றியானவுடன் மீண்டும் ஒரு முறை தேவாரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு குடும்பம் இருக்கு. என்னோட வைஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். 75 வயசுல எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம் சார். பாருங்க, ஒரு படத்துல நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்க இந்த படத்துல அவன் பாடியிருக்கான். இந்த பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு.
நன்றி. What illa, this is not you. Just go take 5 minutes, think over it and come and do again அப்படின்னா ஒரே வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன். ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் சார். சார் இட்ஸ் டீப்லி ஐ எம் டீப்லி ஹானர்ட். ஐ எம் ரியலி thank you so very much sir. You are a living legend and working with you is a great honor to me. And definitely இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. யூனோ the scenes, the longevity of the shots definitely will touch the audience. And படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம் இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம் இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோம். இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் எந்த ஜெனரேஷன் இருந்தாலும் சரி, it will definitely touch you, it will hit you, it will make you feel எங்கே போயிட்டு இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போகும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சாருகேசி டீம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. அந்த மாதிரி சாருகேசி நடந்த மாதிரி நமக்கு நடந்தா அப்படின்னு ஒரு பயம். என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சிருக்கு. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருக்கோம். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து படைத்து விஜயம் சார் உங்களோடு பயணித்தது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்க சினிமா எப்போ விடவே இல்லை. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை. மதுமன் கிளம்பாங்க, கரெக்டாக டைம் பார்த்து கிளம்பி வச்சான்னு சொல்லி வச்சு பார்த்து ஒரே ஆச்சுன்னா தான் அவங்க வேக்ஸில் உட்காந்து நான் சார் சொன்னேன், ஜெயிச்சு சார் இதுதான் சார், இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவோம். 10 நிமிஷம் முன்னாடி போனால் என் வாழ்க்கையே மாறிச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:15 போயிட்டு நான் கீழே ஒரு மெசேஜ் கொடுத்தேன், சார் நான் வந்துட்டேன் 30 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறேன். போய் கதவு தட்டினோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுவேன். என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு. இல்லை நான் இது வரைக்கும் 40 பேர்த்த கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்தில் வரல. நீ ஒருத்தர் தான் 10 நிமிஷம் முன்னாடி இருந்தது, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன். அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேற ஒரு உருவமான பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் சுரேஷனை கூப்பிட்டாரு. சுரேஷனை பற்றி சொன்னோம்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர்கள் என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது சுரேஷன் பேர சொல்லுவார். எங்கள் டேடி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்கம். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகணும் ஒன்றும் நீ வா ஏன் பரப்புனாரு அவன் முதல்ல கொண்டு நான் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஷார்ட்டை சும்மா நம்ம கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். ஏன்னா அண்ணா எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எழுதுனேன், கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன், பேச வந்துடும் அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு. ஆனால் உங்களோட போய் டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம டைரக்டரோட பேசிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்குது. இந்த நேரத்தில் எங்கள் உணர்வு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு நான் வாழ்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் நீங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார் அப்படிலாம் நான் நினைக்கிறேன். அப்புறம்
இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம் தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நான் போய்கிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராஜதேவன். அதுக்கு பாடணும் நமக்கு வராது, நல்ல பாட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணே நான் என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் உள்ள இருக்கணும். சரி, நீ டைரக்டாகவே வந்து நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ள எடுத்துனாங்க. நன்றி. தேங்க்யூ. தேனிசை தங்கள் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு செல்லுக்கு வரும். அவ்வளோ ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன். அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது. அடுத்த ஆரம்பிச்சிடுவோம், பண்ணிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளும் சில நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னோட மனமாக வாழ்ந்துகள் சார். அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டுக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவோம்னா, ஆனால் எங்கே இருக்கேன்னா கேட்கவே மாட்டேன். 3 மணிக்கு வந்துடலாம். அவன் நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேங்கிறேன். இல்லை நான் பரவாயில்ல, நான் வந்துடலாம். இதே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பா சாருகேசி வந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிட்டு இருக்கு, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. குடும்பமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசி படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் கூட இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்டு இருக்கு. இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார் சார். ஸோ அது சொல்லும் போதே எனக்கு இமோஷ்னலாக இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் 6 days இருந்து இறந்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் இந்த டாக்டர்கிட்ட என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் தான் என்னோட டாக்டர், அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. 4th day வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்து அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்னை யாரும் தெரியல, யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிடுச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார். ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. சார் வந்து எனக்கு கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி, இதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லேயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்டேன், நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னு. சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவன் நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல அப்படின்னு நினச்சேன். பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு, இவளுக்குலாம் என்ன இந்த பொண்ணுக்கெலாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்கலாம் நினைக்கவே மாட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். இடம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே அவர் மானிட்டர் முன்னாடி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கை தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷார்ட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. வந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கு வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி
அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட ஃபோனில் இருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட் தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து கூட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜிமா இந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த பற்றி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. அண்ட் நீங்கள் எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் அவர் பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரனே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் வந்து என் அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸுக்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என் பர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு அது ஒரு ஸ்கோப் உள்ள சீனு. ஸோ அந்த சீன் நான், சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவர் சார், விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சார் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷார்ட் முடிச்சுட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சத்தில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது, அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சாரும் அவங்க ஒய்ஃபும் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணும்னு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல. அந்த நானும் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ ரெண்டு பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம், நான் சிந்து பைரவியிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் சாரி ஜஸ்ட் பண்ணும்போது அந்த பாட்டு பாடும்போதுலாம் இவங்க எனக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுக்கிட்டு ரோல் எங்களுக்கு பாட்டு தெரியுமோ, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணிலேயே பேசுவீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படி சொன்னாலே. எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்கள் கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னவே நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் தான் நான் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து எனக்கு நிறைய வாட்டி இப்போயுமே இங்கே அவங்க எல்லாரும் வாட்டி பாராட்டினாங்க. ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார், சுஹாசினி நம்மளாம் பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் பார்த்து போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்னை கூப்பிடுவேன், நான் மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு. இப்போ ஒரு எமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100 போகும்போது அதோட இம்பாக்டே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார், நீங்கள் என்ன சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசாக இருந்தது. பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டயலாக்ஸ். அப்படியே இந்த டைலாக் பேசினாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து கலா மாஸ்டரோட தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய பேர் ஆட வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் நான் ஆடலை, பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் அ பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஒரு 9 years பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 years முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் as a person is a very very nice person. and அவர் மியூசிக் மாசுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க, விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அனுப்பிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார், தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்கள் அப்பா, என் சித்தப்பா எல்லாமே அவருக்கு ஃப்ரெண்ட்.
படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கேர்ளாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும்போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பர்ஃபார்ம் பண்ண, நீ 100% கொடுது, எல்லாம் யோசிக்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். தாக்ஷாவும் தேங்க்யூ. எல்லாத்துலேயும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப் வில்லேஜ் கேர்ளாகவே நானே பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சது, எனக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பன். அவருக்கு இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. மாலை இவ்வளவு ஜாமவான்கள் மேடையில் உட்காந்துருக்கும் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு legendary director, a fantastic human being, a very simple person with a very great heart. Thank you very much for giving me this role, sir. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, ராஜையப்பா, வைஜி மகேந்திரன் சார், இவங்களோடலாம் நடிக்கிறது சுஹாசினி மேம் அவங்க. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல. நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா சார். பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு 8 நாள் 7 நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினி ஜி அண்ட் வைஜி மகேந்திரன் சார். அந்த கர்நாடிக் சாங்ஸை வந்து நம்ம ஆஃப் லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேட் லாட் ஆஃப் actors coming from all over the region acting in all the languages போது அந்த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறதுக்கு, அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட டங் ட்விஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வந்து வைஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது இட் வாஸ் சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். Very honored to work with you, sir, and Sanjay over camera, and I can go on and on. So இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம். அண்ட் தேங்க்ஸ் டு சத்யராஜ் சார், ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார். என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் சுரேஷ் கிருஷ்ணா சார் கிவிங் திஸ் ரோல். அண்ட் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ஒரு முக்கியமான சீனில் வந்து வி வர் ஷூட்டிங் அண்ட் அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. சுரேஷ் கிருஷ்ணா சார் எங்களுக்கு பார்த்துட்டு இன்னும் விஜய் திஸ் இஸ் நாட் யூ, ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல. சில கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியாரிட்டிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் வைஜிஆர் எங்கள் சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நான் என்னோட பசுமையான சின்ன வயசுல சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்களில் வந்து அவங்க 2 பேரோட உரையாடலில் பக்கத்தில் இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்காங்க, எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் வைஜியம் ஒன்லி திங் அப்படியே வந்து பார்த்தோம். அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் 10 ஸ்டேஜ் பக்கத்துக்குள்ள வந்து பார்க்கணும், இல்லைனா போதும். என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்கே இருக்க, ஹைதராபாத் போயிருக்க, அங்கே போகிறேன், ஒழுங்கா இப்படியே வந்து பாருங்க. நான் அந்த சாரு கேசி 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, இதில் நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015 நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜிஎம்க்கு, நான் பிளே டைரக்ட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட இருந்து தைரியமாக கேட்டேன். கொல்லப்படி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது பிளேலாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது, இவர் ஜாம்பவான், இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை, அவர் பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளே எழுதி அதில் வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவளை குறை சொல்லலை, பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங். ஃபுல் அதுவும் இங்கிலீஷ்ல வேற. யூ செட்
உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழ்ல தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ்ல அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இங்கிலீஷ் தியேட்டர் பண்ணலையா, மெட்ராஸ் தியேட்டர்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா, வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப அனாயாசமா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவே ஞாபகப்படுத்திட்டு அவர் எப்படி பேசுவாரு, இவ்வளோ ஃபாஸ்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவாக சொல்லணும், ஜோக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிதான் உங்க அப்பா சொல்லுவாரு. உள்ள வாங்கி அவர் அது நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன் அண்ட் சினிமாவையும் டிராமையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லிக்கணும்னு தெரியல. இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட வைத்தியம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஹாயத்தில் அப்போ தான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு இவ்வளோ பெரிய வண்டி பெருசாக பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னார், கார்த்திகை குயிக்காக முடிச்சிருக்கிறேன், ஏன்னா நீ பிஸியாக இருக்காரு நினைக்கிறேன், சாரு கேசியை வந்து நாங்கள் படமாக எடுத்து போகணும், சுரேஷ் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணுறாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரு நிமிஷம் அதில் ஃபுல்லாக அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர் தானே, மற்ற கேரக்டர்ல எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இது எந்த கேரக்டர் பட சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைத்தியத்துக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து கர்வமே இல்லை, அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ he was dominating the entire stage. இந்த சினிமாவில் அது வராத அவ்வளவா அந்த லிப் மூமெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜ்ல, இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும் யோசிதா, அதுல அந்த கரெக்ட் டைமிங் நம்மளாம் ஆர்ட் சாயம் மட்டும் அசிச்சு டைலாக் சொன்னேன். என்னடா அவங்க அறிவே இல்லை, என்ன இது கொஞ்சம் கூட நீ பண்ணுறீங்க, துரோகி நீ, உங்க அப்பாவை பத்தி உடனே தெரியல, தனியா போட்டு என்ன ஆசை கண்ணில் எக்ஸ்பிரஷனே நீ என்ன நடிக்கிறேன்னு கேட்டாங்க. சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணில் என்ன, எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அந்த வஞ்ச புகழ்ச்சின்னு இல்லை, அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி, அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்போதான் அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குதுன்னு நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் அவங்களோட பெரிய ஃபேன் மேடம் டைரக்டர் சொன்னா அப்பவே நான் கீழே விழுந்தேன். ஐயோ போச்சு, இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்லை, உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமா நீ எங்க படத்துல இருக்கணும், அப்போ கேரக்டருக்கு நான் தெரியலையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளவுதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிகிற நீ கண்ட எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்டு கிடைச்சிது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல வந்து வைத்தியம் தான் ஃபுல்லாக அங்கீகனாதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அப்படியே ஷேடோவில் இருக்கோம், அவ்வளோதான். பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம் நினைக்கிறேன். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சார் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹீ இஸ் ஃபேண்டபிளஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞர், ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி. அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திருப்பி நமக்கு ஒரு கோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மா எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். அந்த மில்லேனியம் கிட்ஸ், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. I hope this film is a huge success for all the sincerity of all these people. Wish you all the very best and thank you. என்னை இது ஒரு காரணமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.